வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஒன். ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட எஸ்டர்டே ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு, அதாவது உங்கள் டேட் சொல்ல போனால் 15th அன்னைக்கு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை எப்படி ட்ரேட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸோ நான் வந்து டெய்லி மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு அனாலிசிஸ், அதாவது அப்டேட்டட் அனாலிசிஸ் போடுவேன். அந்த அப்டேட் அனாலிசிஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லெவல்ஸை போட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ப்ராஃபிட் எடுப்பீங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் ஒரே விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட்டில் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவசரப்பட்டு பயப்படாமல் நிதானமாக பொறுமையாக சொன்ன லெவலில் என்ட்ரி போட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் என்னோடய வீடியோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 hours முன்னாடி ஒரு தடவை வந்து நீங்கள் இந்த இதில் பார்த்துருங்க சேனலில். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் ரன் ஆகும்போது உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். ஒருவேளை மேலே போகுமோ, ஒருவேளை கீழே போகுமோ, ஒருவேளை மேலே போகுமோன்னு உங்கள் டிசிஷன்லேயே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. அதனால் நீங்கள் நிறைய லாஸ் எடுத்துருவீங்க. ஸோ சொன்னதை அதிகமாக பிரெயின் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணால் போதும். தட்ஸ் இட். ஓகே, ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி அனாலிசிஸ் என்ன நடந்து பார்க்கலாம். நான் கிளியராக சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்தது பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில் நீங்கள் அப் டவுன் கிடைக்கும். மார்க்கெட்டில் மார்னிங் ட்ரேட் இவ்வளோ பெருசாக கிடச்சிது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு சி சைட் போயிடுச்சு. நான் சொன்னேன் மார்னிங் சைடில் ஒரு ட்ரேடு கிடைக்கும், அது மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு இதாக இருக்கும், அதை மட்டும் எடுத்துருங்க, மற்றபடி எந்த டென்ஷனும் இல்லைன்ட்டு நிறைய பேர் பண்ணாங்க. வெல் அண்ட் குட், ட்ரேட் எடுத்தாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணும் கிளியர் கட்டாக சொல்ல பாருங்கள். முக்கியமான பாக்ஸ் ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் ஜோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ் ஜோன். எந்த பாக்ஸ் ஜோன்? 22,323 அண்ட் 22,293. ஓகே, நிஃப்டியோட வெரி இம்பார்ட்டண்ட்டான க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருந்திருக்கு. இந்த வாக் சொல்லலாம் எப்படி நம்ம போடுறது அதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. மார்க்கெட்டில் நிறைய வாட்டி இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் பார்க்க முடியுது பாருங்கள். இந்த இடத்துல இருந்தால் பெரிய பிரேக் அவுட். ஸோ இந்த ஒரு பாக்ஸ் ஜோன் எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாளைக்கு ஒரு கேப் அப் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 323 இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எப்போ இது கீழே க்ளோஸ் ஆகுதோ, எப்போ 293 கீழே வருதோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடம் பாருங்கள். ஓகே, 270 முதல் டார்கெட் வந்துடும். செகண்ட் டார்கெட் 22,217 வந்துடும். ஓகே, 22,217 வரும். சப்போஸ் மார்க்கெட்டில் இதுக்கு கீழே இன்னும் வர சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா 22,131 இந்த லெவல் வந்துடும். இது வந்து கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2, சப்போஸ் கேப் அப் ஸ்ட்ரைட்டாகவே இருந்துருச்சு இந்த பாக்ஸ்க்கு மேலே 323 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. 323 மேலேயே ஒரு 20 to 30 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 361 உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும். எழுதிக்கோங்க 22,361 ஃபஸ்ட் டார்கெட், ஃபாலோடு பை செகண்ட் டார்கெட் உங்களுக்கு 22,465. ஓகே, அப்சைடில் நான் டார்கெட் கொடுக்குறேன். ஸோ இது கண்டிஷன் நம்பர் 2. கண்டிஷன் நம்பர் 3, சப்போஸ் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே கேப் டவுன் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள். எப்போ இந்த இடத்துல வந்து க்ரூஷியலாக சப்போர்ட் எடுக்கணும். நார்மலாக வந்து இந்த இடம் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஜோன், அதாவது கீழே இருக்க பாக்ஸ் ஜோன். என்ன பாக்ஸ் ஜோன் பார்த்துக்கோங்க. 22,131 22,103 வரைக்கும், ஈவன் 22,080 வரைக்கும். ஸோ 22,080 22,131 வரைக்கும் ஒரு க்ரூஷியலான ஒரு சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் கொஞ்சம் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ சப்போஸ் இதை உடைச்சா நாளைக்கு கேப் அப் ஆகி இதை உடைச்சா கால் சைட், இல்லை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா டெஃபினட்டாக அங்கேருந்து புட் சைடுக்கு தான் வரும். ஓகே, ஸோ கேப் டவுன் எடுத்தால் வாய்ப்பில்லை ராசா, கீழே வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ உங்களுக்கு டைரெக்டாக வந்து கீழே வந்துடாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு. ஸோ கன்சாலிடேட் ஆகி எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கும் அந்த பக்கம் ட்ரேடுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கும். ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா கூட எனக்கு வந்து இந்த இடத்துல வந்துருச்சுன்னா டெஃபினட்டாக நான் கால் சைட் போவேன். அகைன் ஐ வில் கோ ஃபார் அ கால் சைட் அப் டு 22,217 வரைக்கும் நான் கால் சைட் போவேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க, லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸை தான் மார்க்கெட்டில் இருக்கணும் நாளைக்கு மூவ்ஸ். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். கேப் அப் எடுக்குது மார்க்கெட்டில், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, மார்க்கெட் கீழே வருது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் வெயிட் பண்ணுவேன் இந்த 323லேருந்து 293
இந்த 40 ரேஞ்ச் 40 பாயிண்ட்ஸோட ரேஞ்ச் மார்க்கெட் ரொம்ப க்ரூஷியலான ரேஞ்ச். ஸோ என்ன பண்ணுதுன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலே போச்சுன்னா கால் சைட், கீழே உடச்சுன்னா புட் சைட். தட்ஸ் இட். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 2 கண்டிஷன் தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். சப்போஸ் மார்க்கெட் இன்பிட்வீன் ஓப்பன் ஆச்சுன்னா கூட எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. எந்த பக்கம் பிரேக்கர் கொடுக்கும் அந்த பக்கம் ட்ரேட் எடுப்பேன். தட்ஸ் இட். ஓகே. ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்க்க போவோம். ஸோ பேங்க் நிஃப்டி உங்க முன்னாடி இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட் போட்டிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும். சப்போஸ் மேலே பாருங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜோன் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் எடுத்தேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் இஸ் 48,052. 48,052ல 967, 967லேயும் 052 கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் ஒரு சூப்பரான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் எடுக்கும். அடுத்த டார்கெட் 47,860 வரும். பார்த்துக்கோங்க, அதே தான் 47,860 வரும். சப்போஸ் மார்க்கெட்டில் மார்னிங்கில் ஒரு பெரிய லெவலில் அப்சைட் போச்சு, ஏன் பாக்ஸ் ஜோனுக்கு மேலே 056 மேலே ஒரு 15-20 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு 247 வரைக்கும் டார்கெட் கொடுக்குறேன். ஸ்ட்ரெயிட்டாகவே 56 மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டை 247 200 பாயிண்ட் உங்களுக்கு டார்கெட் கொடுக்குறேன். என்ஜாய் பண்ணுங்கள். ரைட். சப்போஸ் மார்க்கெட்டில் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் கீழே வர சான்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 47,860 வரும். அண்ட் ஃபாலோடு பை செகண்ட் டார்கெட் கூட கீழே 47,754 வரும். சான்சஸ் நிறைய இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், எத்தனையோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டில் அப் டவுன் 2 மூவ்ஸும் இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். முதலே சொல்லிட்டேன். வேணா எல்லா வீடியோயும் பாருங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அப்லேயும் மூவ் கிடைக்கும், டவுன்லேயும் கிடைக்கும், மேலேயும் கிடைக்கும், கீழேயும் கிடைக்கும். ஸோ டபுள் சைடு மூவ்ஸ் இருக்கும் இந்த வாட்டி. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு யாரும் பெரிய லெவலில் லாஸை கொடுத்துறாதீங்க. லாஸ் கொடுக்குற மாதிரி வரும், ப்ராஃபிட் கொடுக்கும், ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி வரும், லாஸ் கொடுக்கும். திரும்பவும் சொல்கிறேன், மார்னிங்கில் எடுக்கிற ட்ரேடு தான் உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த வாரம் கொஞ்சம் குரூஷியலான வாரம். ஸோ மார்னிங்கில் உங்களுக்கு ட்ரேடு கிடைக்கும். அப்புறம் மார்க்கெட் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. மார்னிங்கில் சொன்ன ட்ரேடு மட்டும் எடுங்க. மார்னிங் செஷனில் 10-10:15 ட்ரேடை முடிச்சிருங்க. கேப் அப் ஃபாலோடு பை புட் சைடு. இதுக்கு மேலே போனால் சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் கால் சைட் போகலாம். தட் இஸ் 247 வரைக்கும் நீங்கள் தாராளமாக போகலாம். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப் ஃபாலோட் பை டவுன் சைட். இன்கேஸ் ரொம்ப அந்த கேப் அப்பே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, இது மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக 247 வரைக்கும் போகும். தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஸோ கீழே இருக்க பாக்ஸ் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு எனக்கு ஒரு இதாக தெரியலை. 47,686, 646. ஸோ 600லேருந்து 686 வரைக்கும் கீழே ஒரு சூப்பரான சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சப்போஸ் மார்க்கெட்டு கேப் அப் எடுத்து கீழே உடச்சிக்கிட்டு வந்து இதையும் உடச்சிருச்சு, 646 உடச்சதுன்னு வச்சுக்கோங்க, அகல பாதாளுக்கு தள்ளப்படும். மார்க்கெட் திரும்ப 47,282 வரைக்கும் வந்துடும். கிளியராக சொல்லிட்டேன், 47,282 வரைக்கும் வந்து விடும். 500 பாயிண்ட் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இந்த 609 600 உடையிற வெயிட் பண்ணுங்கள். 47,282 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த லெவல். ஸோ ஸ்டே டியூன். மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ 2-3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் பிடிக்கும். ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். யாரெல்லாம் நியூவாக இருக்கீங்களோ ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம கோர்ஸை லான்ச் பண்ணிட்டோம். திரும்ப சொல்கிறேன், ஆல்ரெடி நம்ம கோர்ஸை லான்ச் பண்ணிட்டோம். வெறும் ரொம்ப ஃபியூ சீட்ஸ் தான், 2-3 சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் கற்றுக்கலாம், நோ இஷ்யூ. கற்றுக்கிட்டா வெல் அண்ட் குட். பிகாஸ் உங்களுக்கு பாக்ஸ் தியரியிலேருந்து எல்லா தியரியும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். வித் 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் மணி பேக் கேரண்டியோடு கொடுக்குறேன். பிகாஸ் திரும்ப நான் எல்லா வாட்டியும் ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். 18th கிளாஸ் இருக்குது. இன்றைக்கி 14th ஆயிடுச்சு. ஹார்ட்லி இட் இஸ் ஒன்லி ஃபார் 3 days. ஒரு 3 நாள் தான் உங்கள் கையில் இருக்குது. இந்த 3 நாளில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் தெரியாமல் என்டர் பண்ணாதீங்க. எழுதி நான் கொடுத்துருவேன், லாஸ் எடுத்துருவீங்க நீங்கள். அதுவும் நார்மல் லாஸில் ஹெவி லாஸ் எடுப்பீங்க. பிகாஸ் ஹியர் சைக்காலஜி இஸ் த மெயின் கேம். எந்த இடத்துல என்ன பண்ணுன்றது தான் அங்கே விஷயம். யார்கிட்ட நீங்கள் வேணால் 2,000 கொடுத்து 4,000 கொடுத்து கால்ஸ் எடுக்கலாம், அங்கேயும் லாஸ் கிடைக்கும். மற்றவங்கிட்ட கால்ஸ் வாங்கினாலும் லாஸ் கிடைக்கும், மற்றவங்களோட டிப்ஸ் எடுத்தாலும் லாஸ் கிடைக்கும், நீங்கள் அனலிசிஸ் பண்ணாலும் அது லாஸ் கிடைக்கும். திரும்ப சொல்கிறேன், கன்சிஸ்டன்ஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். நம்பி வாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படி எடுக்க முடியல, நோ ப்ராப்ளம். நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள்.
லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கேன். ஓகே. ஸோ யாரெல்லாம் கோர்ஸை புக் பண்ணணும்னு நீங்கள் தயவு செஞ்சு என்னோட வீடியோவில் போய் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம கோர்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஓகே. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் ட்வைஸ். என்னோட ஜாயின் பண்ணுங்கள். வெரி ஈஸியஸ்ட் வேலை உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். நான் சொல்லி உங்களுக்கு புரியலன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லி உங்களுக்கு புரியலன்னா வேறு யார் சொன்னாலும் புரியாது. பிகாஸ் த வே ஐ டீச் யூ தட் மேட்டர்ஸ் அ லாட். ஓகே. சரி. எனிவே தேங்க்யூ, பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். சியர்ஸ். நல்லா பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. ஈவன் நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக திரும்ப சொல்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த ஜோன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே. இன் பேங்க் நிஃப்டி. So that's all about me. Thank you. Bye bye and happy trading. See you soon tomorrow with a new analysis. Okay. Have a good day and cheers.